Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா வேரியபிலிட்டி மெஷர்ல histogram அப்படினா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். சரிங்களா? histogram அப்படினா it shows the distribution of numerical values of a variable bucketed into ranges அப்படினு சொல்லி சொல்றோம். age அப்படினு சொல்லி ஒரு numeric vector யூஸ் பண்ணிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 19 values இருக்கு. 19 பேருடைய ஏஜ் இருக்கு. ஓகேங்களா? அது வந்து ஒரு நியூமரிக் வெக்டரா வச்சிருக்கோம். அந்த நியூமரிக் வெக்டர் வச்சு நம்ம ஒரு ஹிஸ்டோகிராம் வரைஞ்சிருக்கோம். சரிங்களா? 25 ல இருந்து 30 வயசு வரைக்கும் உள்ளவங்க அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பக்கெட் அல்லது ஃபர்ஸ்ட் ரேஞ்சுக்குள்ளார வருவாங்க. அதேபோல 30 ல இருந்து 35 வயசுக்குள்ளார உள்ளவங்க அப்படினா இந்த செகண்ட் ரேஞ்ச் அல்லது செகண்ட் பக்கெட்டுக்குள்ளார வருவாங்க. சோ இந்த மாதிரி நம்ம கொடுத்திருக்கிற நியூமரிக்கல் வேல்யூஸ் வந்து என்ன பண்ணோம் பக்கெட்ஸ் வந்து பிரிச்சுக்கும். ஒவ்வொரு பக்கெட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்ச் இருக்கும். சரிங்களா? அதான் நம்ம இங்க சொல்லிருப்போம். In the graph each interval represents a bar. ஒரு இன்டர்வல் அல்லது ரேஞ்சும் வந்து ஒரு பாரை ரெப்ரசன்ட் பண்ணும். சரிங்களா? இந்த ஹைட் ஆஃப் த பார் அப்படிங்கிறது it represents the frequency of values in that interval. இப்போ 25 ல இருந்து 30 வரைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இன்டர்வல் சொல்றோம். ஒரு ரேஞ்ச் அப்படின்னு வச்சுங்களேன். அதுல எத்தனை frequency of values வந்து இந்த இன்டர்வலுக்குள்ளார வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9 values அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுதான் frequency of values அப்படின்னு சொல்லி நம்ம இங்க சொல்லுவோம். அதுதான் வந்து இந்த பாரோடைய ஹைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஹிஸ்டோகிராம் கிரியேட் பண்றதுக்கு ஆர் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுல நிறைய ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. நாம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 6 ஆர்குமெண்ட் மட்டும் யூஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து x அப்படிங்கிறது இட் இஸ் a டேட்டா வெக்டர். எந்த டேட்டா வெக்டருக்கு வந்து நம்ம இந்த ஹிஸ்டோகிராம் கிரியேட் பண்ண போறோமோ அந்த வெக்டரை குறிக்கும். சரிங்களா? நியூமரிக்கல் வேல்யூஸ்க்கு தான் வந்து நம்ம ஹிஸ்டோகிராம் வந்து கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? cbind பாராமீட்டர் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா it specifies the fill color of the bar. ஹிஸ்டோகிராம்ல இருக்கிற ஒவ்வொரு பாரும் வந்து என்ன கலர்ல ஃபில் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம cbind பாராமீட்டரை யூஸ் பண்ணலாம். பார்டர் அப்படிங்கிற பாராமீட்டர் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஹிஸ்டோகிராம்ல இருக்கிற ஒவ்வொரு பாரும் அதோட பார்டர் வந்து என்ன கலர்ல இருக்கணும் அப்படிங்கறத சொல்றதுக்கு யூஸ் பண்றோம். சரிங்களா? இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் பார்டர் ஈக்குவல் டு ரெட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? அதே போல மெயின் பாராமீட்டர் அப்படிங்கிறது it shows the title of the histogram. இந்த ஹிஸ்டோகிராமுக்கு நம்ம ஹிஸ்டோகிராம் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதான் டைட்டில். இந்த டைட்டிலை சொல்றதுக்கு மெயின் பாராமீட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன லேபிள் கொடுக்கணும் நம்ம, அதே போல ஒய் ஆக்சிஸ்ல என்ன லேபிள் கொடுக்கணும் அப்படிங்கறத இந்த பாராமீட்டர்ல சொல்லிருப்போம். சரிங்களா? y லிமிட் ஈக்குவல் டு 0,10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இது 0 to 10 அப்படிங்கிறது அந்த ரேஞ்ச் சொல்றதுக்கு y லிமிட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஹிஸ்டோகிராமுக்கு உண்டான சின்ன எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இதுதான் நம்ம அந்த ஸ்லைடில் பார்த்த எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஏஜ் அப்படிங்கிறது ஒரு நியூமரிக்கல் வெக்டர். 19 எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதில் ஹிஸ்டோகிராம் கிரியேட் பண்றதுக்கு ஹிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ல என்னென்ன பாராமீட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஏஜ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாராமீட்டரா கொடுத்துருக்கோம். இந்த ஏஜ் அப்படிங்கிற நியூமரிக்கல் வெக்டருக்கு தான் வந்து நம்ம ஹிஸ்டோகிராம் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதே போல மெயின் பாராமீட்டர் ஹிஸ்டோகிராம் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஏஜ்னு சொல்லி கொடுத்துருக்கோம். எக்ஸ் ஆக்சிஸ் லேபிள், ஒய் ஆக்சிஸ் லேபிள், பார்டர் ஈக்குவல் டு ரெட், y லிமிட் ஈக்குவல் டு c of 0,10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ரன் பண்ணி பார்ப்போம். நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. ஒரு ஹிஸ்டோகிராம் கிடைச்சிருக்கு. இந்த ஹிஸ்டோகிராமுடைய டைட்டில் வந்து என்ன இருக்கு பாருங்க. ஹிஸ்டோகிராம் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லி இருக்கு. சரிங்களா? இதுதான் வந்து டைட்டில் ஆஃப் த ஹிஸ்டோகிராம். மெயின் பாராமீட்டருக்கு வேல்யூவா கொடுத்துருக்கோம். சரிங்களா? எக்ஸ் ஆக்சிஸ் லேபிள் வந்து நம்பர் ஆஃப் பீப்புள், ஒய் ஆக்சிஸ் லேபிள் ஏஜ்னு கொடுத்துருக்கோம். பார்டர் ஈக்குவல் டு ரெட். ஹிஸ்டோகிராம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாருக்கும் ரெட் கலர் பார்டர் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அதே போல y லிமிட் ஈக்குவல் டு c of 0,10 கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து 0,10 அப்படிங்கிறது. சரிங்களா? நம்ம இந்த ரேஞ்ச் வேணா மாத்தி பார்க்கலாம். 0 to 15 அப்படின்னு மாத்திரம்னு வச்சுப்போம். என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இதை திரும்ப ரன் பண்றேன். என்ன வந்திருக்கு பாருங்க. ரேஞ்ச் வந்து 0 to 15 மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஹிஸ்டோகிராம் வந்து மாறி இருக்கு. ஓகேங்களா? அதே போல இந்த ஹிஸ்டோகிராம்ல இருக்கிற ஒவ்வொரு பாருக்கும் வந்து நான் ஒரு கலர் கொடுக்கணும்னு வச்சுப்போம். கலர் பாராமீட்டர் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் இங்க வந்து கலர் அப்படின்னு சொல்லி ஒரு வெக்டரை வந்து கிரியேட் பண்றேன். இதுல என்னென்ன கலர் இருக்கு பாருங்க. 5 கலர் இருக்கு. ரெட், கிரீன், ஆரஞ்சு, ப்ளூ, பிங்க் அப்படின்னு சொல்லி 5 கலர் இருக்கு. ஓகேங்களா? இந்த கலர் அப்படிங்கிற வெக்டர் இருக்கு இல்லையா? அந்த கலர் வெக்டரை cbind பாராமீட்டருக்கு நான் இன்புட்டா கொடுக்குறேன்னு வச்சுப்போம். சரி, நான் வந்து இங்க கொடுக்கலாம் cbind ஈக்குவல் டு இந்த கலர் பாராமீட்டர். சரிங்களா? சரி, இப்போ நான் இதை ரன் பண்றேன்னு வச்சுப்போம். இந்த ஹிஸ்டோகிராம்ல இருக்கிற ஒவ்வொரு பாரும் வந்து ஒரு கலர்ல நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார் வந்து ரெட் கலர்ல, அடுத்த பார் வந்து கிரீன் கலர்ல, அடுத்தது ஆரஞ்சு, அந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு கமா போடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதை நான் ரன் பண்றேன். என்ன அவுட்புட் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் நம்ம கலர் அப்படிங்கிற ஒரு வெக்டர்ல 5 கலர் தான் யூஸ் பண்ணிருக்கோம்.
சரிங்களா? இங்கே ஹிஸ்டோகிராம் வந்து 6 பார் கிடச்சிருக்கு நமக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. சரிங்களா? இது வந்து ஒரு சின்ன ஹிஸ்டோகிராமுக்கு உண்டான எக்ஸாம்பிள். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.